காலையில் எழுந்த உடனே ஒரு ரம்மியமான டே. ஏன்னா வீட்டில் கோழி க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா புரட்டாசி முடிஞ்சு எல்லாருமே இப்போ தான் சாப்பிடுவாங்க. ஸோ நாங்கள்லாம் முதல்லே சாப்பிட்டாச்சு. பட் இருந்தாலும் வீட்டில் எல்லோரும் பெரியவங்கலாம் இன்றைக்கி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கே செஞ்சிடலாம். ஆஃப்டர்நூன் போல் நாங்களும் கிளம்புறோம். ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் தீபாவளி அப்போ வீட்டில் இருக்க மாட்டோங்கிறதுனால சரி இன்றைக்கே செஞ்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி பிரியாணி, சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம். கூட வேணால் இட்லி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் ஏதாவது செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி செய்ய ஆரம்பிச்சாச்சு. கிரேவி என்னோட செக்ஷன், பிரியாணி வந்து அக்காவோட செக்ஷன். நம்ம அளவுக்கு அதிகமாக பிரியாணி சாப்பிட்டதும் இல்லை, செஞ்சதும் இல்லை. பட் ஆனால் ஊருக்கு வந்து அவள் தான் பிரியாணி செய்வாள். சரி செய்யட்டும்னு சொல்லிட்டு அவகிட்ட பிரியாணி விட்டுட்டு நான் வந்து கிரேவி பக்கம் போயாச்சு. கிரேவிலாம் வீட்டில் நம்ம வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்வாங்களோ அப்படி தான், எந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங்கும் போட வேண்டாம், நம்ம எப்பவும் எப்படி செய்வோமோ அப்படியே செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க 1 மந்த்துக்கு அப்புறம் சாப்பிட்றாங்க. அவங்க ஸ்டைலே இருக்கட்டும்னு செஞ்சாச்சு. பிரியாணி மட்டும் சீரக சம்பாவில் செஞ்சுருந்தோம். கொஞ்சம் குழஞ்சிருச்சு, அதர்வைஸ் நல்லாவே வந்திருந்தது. கிரேவி நல்லா எண்ணெய் மிதந்து சூப்பராக வந்துருச்சு. அதை சிக்கனை எடுத்து தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு எக் வச்சோம். ப்ளஸ் சில்லி சிக்கன் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்தே சில்லி சிக்கன் போட்டு முடிச்சாச்சு. எங்களோட தீபாவளி ஒரு நாள் முன்னாடியே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் போல் 2 பேரும் கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு வந்தாச்சு. சாட்டர்டேவே பட்டாசெல்லாம் வெடிச்சாச்சு. சண்டே நான்வெஜ் சாப்பிட்டாச்சு. மண்டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் செட்டில் ஆயாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.